ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போ TN+2 மேத்தமெட்டிக்ஸில் பயிற்சி 1.4 5வது ப்ராப்ளம் என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஒரு குடும்பத்தில் உள்ள 3 நபர்கள் இரவு உணவு சாப்பிட ஒரு உணவகத்திற்கு சென்றனர். 2 தோசைகள், 3 இட்லிகள் மற்றும் 2 வடைகளின் விலை ரூபாய் 150. சரிங்களா? 2 தோசை, 3 இட்லி, 2 வடை விலை வந்து 150. அதே மாதிரி 2 தோசைகள், 2 இட்லிகள் மற்றும் 4 வடைகளின் விலை ரூபாய் 200. 5 தோசைகள், 4 இட்லிகள் மற்றும் 2 வடைகளின் விலை ரூபாய் 250. அக்குடும்பத்தினரிடம் ரூபாய் 350 இருந்தது மற்றும் அவர்கள் 3 தோசைகள், 6 இட்லிகள் மற்றும் 6 வடைகள் சாப்பிட்டனர். அக்குடும்பத்தினர் சாப்பிட்ட செலவிற்கான தொகையை அவர்களிடமிருந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியுமா? மொத்தம் அவங்ககிட்ட 350 ரூபா இருக்கு. அவங்க வந்து 3 தோசை, 6 இட்லி, 6 வடை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவங்களால கரெக்டாக அந்த அமௌண்ட்டுக்குள்ள பே பண்ணி 350 ரூபாய்க்குள்ள செலவு முடிச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். கிராமர் விதி கூட இதுக்கு சொல்லியிருக்கான். அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா, முதல்ல தோசையோட விலை எவ்வளவு, இட்லியோட விலை எவ்வளவு, வடையோட விலை, ஒரு தோசையினுடைய விலை, ஒரு இட்லியோட விலை, ஒரு வடையினுடைய விலை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 3 தோசையோட விலை எவ்வளவு, 6 இட்லியோட விலை எவ்வளவு, 6 வடையோட விலை எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். சொல்ல புரியுங்களா? ஸோ அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு வடையினுடைய விலை எவ்வளவுன்னு பார்க்க போறோம். அந்த தெரியாத விலையை XYZ எடுத்துக்கோமா. சொல்யூஷன். ஒரு தோசையின் விலை சரிங்களா, விலை ரூபீஸ் எக்ஸ் என்க. ஒரு தோசையின் விலை ரூபீஸ் எக்ஸ் என்க. அதுக்கு அடுத்து ஒரு இட்லியின் விலை ரூபீஸ் ஒய் என்க. அதுக்கப்புறமா ஒரு வடையின் விலை ரூபீஸ் இசட் என்க. சரிங்களா? ஸோ தோசையின் விலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், இட்லியோட விலையை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன், வடையினுடைய விலை இசட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இசட்டை கண்டுபிடிச்சாச்சுன்னா அவங்க சாப்பிட்டதுக்கான பில் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. ஹோட்டல் ரூல் படி முதல் கேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தோசைகள், 3 இட்லிகள், 2 வடை. சரிங்களா? 2 தோசை அப்படின்னா ஒரு தோசை எக்ஸ் ரூபானா 2 தோசை. சரிங்களா? கொடுக்கப்பட்ட தகவலின்படி ஒரு தோசையினுடைய விலை வந்து எக்ஸ் ரூபீஸ். அப்போ 2 தோசைனா 2 எக்ஸ். சரிங்களா? 3 இட்லி, ஒரு இட்லி ஒய் அப்படின்னு சொன்னால் 3 இட்லி வந்து 3Y. அடுத்து 2 வடை, ஒரு வடை வந்து இசட் ரூபீஸ்னா 2 வடை 2Z ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்தம் 150 ரூபாய். சரி, 150 ரூபா ஒரு சமன்பாடு. அடுத்து 2வது சமன்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தோசைகள். சரிங்களா? 2 தோசைகள், 2 இட்லிகள். சரிங்களா? 2 தோசைனா 2x, 2 இட்லினா 2y ப்ளஸ் 4 வடைகள் அப்போ 4Z சேர்த்தா எவ்வளோ ரூபாய் கிடைக்குன்னா 200 ரூபாய் கிடைக்கும். சேர்த்தா 200 ரூபாய். சரிங்களா? ஓகே. அடுத்து 5 தோசைகள், 4 இட்லிகள். 5 தோசைகள்னா 5x, 4 இட்லினா 4y, 5 தோசைகள், 4 இட்லிகள் மற்றும் 2 வடைகளின் விலை 2 வடை ப்ளஸ் 2Z ஈக்குவல் டு 250 ரூபாய். சரிங்களா? இதான் நம்ம கொடுத்துருக்கிற 3 சமன்பாடு. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற 3 சமன்பாடுகள் இதுதான். சரிங்களா? இப்போ சமன்பாடுகள் கிடச்சிருந்தா சமன்பாடுகள் அணிபடி முதல்ல எழுதிக்கிறோமா? அணி வடிவம் எப்போதுமே AX ஈக்குவல் டு பின்னா இருக்கும். இங்கு A அப்படிங்கிறது கெழுக்களின் அணி. முதல் சமன்பாட்டிலிருந்து கெழுக்கள் என்னெல்லாம் கிடைக்கும்னா 2 3 2, 2வது சமன்பாட்டிலேருந்து 2 2 4, 3வது சமன்பாட்டிலேருந்து 5 4 2. இதான் A வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். 3 நிரல்களும் 3 நிறைகளும் உடைய ஒரு அணி. சரிங்களா? அடுத்து X அப்படிங்கிறது மாறிகளினுடைய அணி. மாறிகள் என்னெல்லாம் இருக்குது? எக்ஸ்னு ஒரு மாறி இருக்குது, ஒய்ன்னு ஒன்று, இசட் ஒன்று. மொத்தம் 3 மாறிகள், எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லிட்டு 3 மாறிகள். சரிங்களா? அடுத்து பி அப்படிங்கிறது வலது பக்கம் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட். 150, 200, 250.
சரிங்களா? இதுதான் பி. இப்போ என்ன செய்யலாம்னா ஏ எக்ஸ் பி தெரிஞ்சுட்டு இல்லையா, கிராமரின் விதியை பயன்படுத்துகிறாருந்தா முதல்ல டெல்டா பார்க்கணும். டெல்டா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஏயினுடைய டிடர்மினன்ட் தான். ஏ டிடர்மினன்ட் என்ன கிடைக்கும்? 2 3 2 2 2 4 5 4 2. இதுக்கு நம்ம டிடர்மினன்ட் எடுக்கிறோம். டிடர்மினன்ட் எடுக்கும்போது என்ன செய்வோம்? நம்ம முதல் நம்பரை ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம், ரெண்டாவது நம்பரை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம், மூணாவது நம்பரை ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், முதல் நம்பர் +2 போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். இந்த 2 வெளியில் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே 2 குட்டி ப்ராக்கெட்டு, நடுவில் ஒரு மைனஸ். சரிங்களா? இப்போ 2 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுட்டு ரிமைனிங் 4 எலமெண்ட்டை பார்ப்போம். அதை குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 2 × 2 ஒரு 4, 4 × 4 ஒரு 16. முதல் நம்பர் முடிஞ்சுதா? அடுத்து ரெண்டாவது நம்பரை மைனஸால் பெருக்கணும்னா ஒரு -3, அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, உள்ள 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். சரிங்களா? இப்போ இந்த 3 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டாச்சுன்னா ரிமைனிங் 4 எலமெண்ட்டை குறுக்கு பெருக்கல். இந்த 2 × இந்த 2, இந்த 2 இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் ஒரு 4. அடுத்து இந்த 5 இந்த 4, 5 4 அதனால 20, ஒரு 20. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு +2 +2 ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். இந்த 2 இருக்கிற இந்த காலமே இந்த ரோவையும் விட்டுட்டா ரிமைனிங் 4 எலமெண்ட் தான். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணோம்னா 2 × 4 ஒரு 8, 5 × 2 ஒரு 10. சரிங்களா? இப்போ இது அப்புறம் சுருக்கமா என்னாகும்? 2 × 4 -16 ஒரு -12, -3 × 4 -20 ஒரு -16, +2 × 8 -10 ஒரு -2. அப்போ என்ன ஆகுது? ஒரு -24, 2 × 12 24, மைனஸ் × மைனஸ் ப்ளஸ், மைனஸ் × மைனஸ் ப்ளஸ், 3 × 16 ஒரு 48 ஆகுமா? 3 × 16 ஒரு 48. அடுத்து வந்து ஒரு +2 -2 ஒரு -4. சரிங்களா? அப்போ என்னாச்சு? 48 மைனஸ் ஒரு 4 44, 44ல் 24 போச்சுன்னு சொன்னால் 20. அப்போ ஆன்சர் வந்து 20. சரியா? அப்போ டெல்டாவின் மதிப்பு வந்து 20 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். டெல்டா = 20. கீழே எழுதலாமா? therefore டெல்டா = 20. சரி, இப்போ டெல்டா = 20 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டெல்டா 1 கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா 1 என்ன செய்யணும்? டெல்டாவினுடைய முதல் காலத்துக்கு பதிலாக இந்த இருக்கு இல்லையா, நம்ம டெல்டாவினுடைய முதல் காலத்துக்கு பதிலாக பி மேட்ரிக்ஸத்துக்கு சப்ஸ்டிட் பண்ணணும். டெல்டாவினுடைய முதல் காலத்துக்கு பதிலாக இந்த பி இருக்கு இல்லையா, இந்த பி எடுத்துக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதான் நமக்கு டெல்டா 1. அப்போ என்ன ஆகும்? இந்த 2 2 5க்கு பதிலாக 150 200 250 கிடைக்கும். சரிங்களா? நூற்றி 50 200 250. சரிங்களா? மிச்ச எண்கள் பூரா அதே எண்கள் தான். டெல்டாவில் எண்கள் 3 2 4 3 2 4 1 2 1. சரி, 2 4 2. சரிங்களா? 2 4 2 2 4 2. சரி, இப்போ இதில் எண்கள் கொஞ்சம் பெரிய எண்ணில் இருக்குது. 150 200 250ங்கிறது கொஞ்சம் பெரிய எண்கள் இல்லையா? அதனால் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த முதல் காலத்துலேருந்து ஒரு 50 வெளியில் எடுத்துட்டுமா, ஒரு 50 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முதல் காலம் என்னாகும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 50 வெளில போச்சுன்னா 150, 50 வெளில போச்சுன்னா 3000, 3 × 50 150. அடுத்து 200லேருந்து 50 வெளியில் போச்சுன்னா 4. அடுத்து 250லேருந்து 50 வெளில போச்சுன்னா 5. சரிங்களா? உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 50 × 3 150, 50 × 4 200, 50 × 5 250. சரிங்களா? இந்த ரெண்டாவதாக இருக்கிற 3 2 4 அப்படியே வச்சுக்கலாம். இந்த மூணாவது ஒரு 2 4 2 இருக்கு இல்லையா, இது எல்லாமே இரண்டினுடைய பெருக்கலாக தானே இருக்குது. அப்படி இருந்து ஒரு 2 வெளியில் எடுத்துடலாமா? ஒரு 2 வெளியில் எடுத்தாச்சுன்னா 1 2 1. சரிங்களா? நம்ம ஏற்கனவே 11th படிச்சிட்டோம். அணிகளில் வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்ப
ஒவ்வொரு நிரல்ல இருந்தும் ஒரு உறுப்பை பொதுவாக எடுக்கலாம், அல்லது ஒவ்வொரு நிறையில இருந்தும் ஒரு உறுப்பை பொதுவாக எடுக்க முடியும் நம்மளால. சரி, நமக்கு தேவையான ஒரு நிரல்ல இருந்து மட்டும் ஒரு உறுப்பை எடுக்க முடியும். இதே அணிகளா எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னா இப்படி நம்மளால தனித்தனியாக ஒரு காலத்துல இருந்து ஒரு எலமெண்ட் இன்னொரு காலத்துக்கு ஒரு எலமெண்ட் வெளியில் எடுக்க முடியாது. நம்மளால மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு நம்பர் தான் வெளியில் எடுக்க முடியும். இது அணிக்கோவை டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு காலத்திலிருந்தும் ஒரு உறுப்புகளை நம்மளால தனித்தனியாக வெளியில் எடுத்துக்க முடியும். முதல் காலத்திலிருந்து 50 வெளியில் எடுத்துக்கோம், மூணாவது காலத்திலிருந்து 2 வெளியில் எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? ஓகே, இப்போ நான் இந்த 50 × 2 ஒரு 100 வெளியில் இருக்கும். இப்போ டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விரிச்சொல்லுன்னு சொன்னால் இது ப்ளஸ்ஸால் பெருக்கணும், இதை மைனஸால் பெருக்கணும், அண்ட் இதை ப்ளஸ்ஸால் பெருக்கணும். சரி, ஓகே. ஸோ அப்போ என்ன அப்படின்னா முதல்ல இந்த 100 வந்து வெளியில் இருக்கும். முதல் நம்பர் 3 3 வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். சரிங்களா? ஸோ 3 இருக்கிற இந்த காலம் இந்த ரோவை விட்டாச்சுன்னா ரிமைனிங் 4 எலமெண்ட் தான். 2 × 1 ஒரு 2, 4 × 2 ஒரு 8. அடுத்து -3 ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, உள்ள 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். சரிங்களா? 3 இருக்கிற இந்த காலம் இந்த ரோவை விட்டுறணும். அப்போ 4 × 1 ஒரு 4, 5 × 2 ஒரு 10. அடுத்து ஒரு +1 தான் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, உள்ள 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். 1 இருக்கிற இந்த காலம் இந்த ரோவை விட்டுறணும். ரிமைனிங் 4 எலமெண்ட். 4 × 4 ஒரு 16, 5 × 2 ஒரு 10. சரிங்களா? வெளியில் இருக்க அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ 100 × 2 மைனஸ் 3 × 2 -8 ஒரு -6, -3 × 4 -10 ஒரு -6, +1 × 16 - 10 ஒரு 6. சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா 100 × 3 × -6 ஒரு -18, -3 × -6 ஒரு +18, 1 × 6 ஒரு 6 +6. அது -18 +18 கேன்சல் ஆகிடும், வெறும் 6 மட்டும்தான் இருக்கும். 6 × 100 600. அப்போ டெல்டா 1 மதிப்பு 600. சரிங்களா? ஓகே. இப்போ இதே மாதிரி டெல்டா 2 கண்டுபிடிக்கணும். டெல்டா 2 கண்டுபிடிக்கிறதா இருந்தால் டெல்டாவில் முதல் காலம் அப்படியே இருக்கும், இரண்டாவது காலத்துக்கு பதிலாக பிஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். சரிங்களா? முதல் காலம் எனக்கு 2 2 5 அது அப்படியே இருக்கும். ரெண்டு 2 5 அப்படியே இருக்கும். இரண்டாவது காலத்துக்கு பதிலாக பியினுடைய மதிப்பு 150, 200 ஒரு 250. சரிங்களா? மூணாவது காலம் அதே மாதிரி 2 4 2 அது அப்படியே தான் இருக்கும். இரண்டாவது காலம் மட்டும்தான் மாறும். சரிங்களா? இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டாவது காலத்துக்கு பெரிய எண்கள் இருக்கு இல்லையா, அதனால் அதுலேருந்து ஒரு 50 வெளியில் எடுத்துக்கிறேன். 50 வெளியில் எடுத்தாச்சுன்னா டிட்டர்மினேஷன் படி என்ன ஆகும், நமக்கு முதல் காலம் அப்படியே தான் இருக்கும், 2 2 5. அதில் எதையும் வெளியில் எடுக்க முடியாது. இன்னும் ஒரு ஆடு நம்பர் 2 ஈவன் நம்பருக்கு எடுக்க முடியாது. இப்போ ரெண்டாவது காலத்துலேருந்து 50 வெளியில் போச்சுன்னா இது ஒரு 3, இது ஒரு 4, இது ஒரு 5. அடுத்து மூணாவது காலத்துக்கு ஒரு 2 வெளியில் எடுக்கலாம் இல்லையா, ஒரு 2 வெளியில் எடுத்தோம்னு சொன்னால் 1 2 1. சரிங்களா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், இதை ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே. இப்போ இருக்கிறது வெளியில் வந்து ஒரு 50 × 2 ஒரு 100 வெளியில் இருக்குது. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு 2 +2, முதல்ல +2 தானே, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, அதுக்குள்ளே 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். என்னாகும், 2 இருக்கிற இந்த காலம் இந்த ரோவை விட்டுருவோம். ரிமைனிங் 4 எலமெண்ட். 4 × 1 ஒரு 4, 5 × 2 ஒரு 10. சரியா? அடுத்து ஒரு -3 போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, உள்ள 2 குட்டி ப்ராக்கெட்டு. அப்போ இந்த 3 இருக்கிற இந்த காலம் இந்த ரோவையும் விட்டுறணும். 2 × 1 ஒரு 2, 5 × 2 ஒரு 10. சரிங்களா? 5 × 2 ஒரு 10. அடுத்து மூணாவது நம்பர் ஒரு 1 இருக்குது, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, நடுவில் உள்ள 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். 1 இருக்கிற இந்த காலம் இந்த ரோவை விட்டுறணும். 2 × 5 ஒரு 10, 5 × 4 ஒரு 20. சரிங்களா? ஒரு 10 -20. ஓகே. இப்போ என்ன செய்யலாம், இந்த 100 வெளியில் இருக்கட்டும். 2 × 4 -10 ஒரு -6, -3 × 2 -10 ஒரு -8, +1 × 10 -20 ஒரு -10. சரிங்களா? ஒரு -10.
ஸோ இப்போ கிடைச்ச ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ கிடைக்கிற ஆன்சரு ஒரு 100 இன்ட்டு -12 ப்ளஸ் ஒரு 24 மைனஸ் ஒரு 10. அப்போ என்ன ஆகும்னா 100 இன்ட்டு -12 -10 -22 -22 ப்ளஸ் 24 ஒரு 2 தான் மிச்சம். அப்போ ஈக்குவல் டு 200 ஆன்சராக கிடைக்கும் நமக்கு. டெல்டா 2வினுடைய மதிப்பு வந்து 200. சரிங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் டெல்டா 2 ஈக்குவல் டு 200. ரைட். அடுத்து டெல்டா 3. டெல்டாவில் முதல் காலமும் ரெண்டாவது காலமும் ஒரே மாதிரி இருக்கும், மூணாவது அதே மாதிரி இருக்கும், மூணாவது காலம் மட்டும் என்ன செய்யும் மாறி இருக்கும். அவன் டெல்டா 3ல முதல் காலம் எழுதுவோமா? டெல்டா 3ல முதல் காலம் வந்து 2 2 5. அடுத்து இரண்டாவது காலம் டெல்டாவில் ரெண்டாவது காலம் என்ன இருக்குன்னு பாருங்க. டெல்டாவில் ரெண்டாவது காலம் வந்து 3 2 4. டெல்டாவில் உள்ள முதல் காலமும் ரெண்டாவது காலம் அப்படியே இருக்கும், மூணாவது காலம் மட்டும் மாறப்போகுது. முதல் காலம் வெளியாச்சு 2 2 5, ரெண்டாவது காலம் 3 2 4, 3 2 4. மூணாவது காலத்துக்கு பதிலாக 150 200 ஒரு 250. சரி, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது காலத்துக்கு எண்கள் புறம் பெரிய எண்களாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 50 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போது ரெண்டாவது காலத்துலேருந்து எதையும் எடுக்க முடியாது. ஏன்னா 2 நம்பர் வந்து இரட்டைப்படை எண், 1 வந்து ஒற்றைப்படை எண். அதே மாதிரி முதல் காலத்துலேருந்து எதையும் வெளியில் எடுக்க முடியாது. 2 இரட்டைப்படை எண், 1 ஒற்றைப்படை எண் இருக்குது. அதனால் எதையும் வெளியில் எடுக்க முடியாது. ஸோ அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ரிமைனிங் காலத்தை அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா ஒரு 2 2 5 3 2 4. இது வந்து 3 4 5ன்னு ஆயிடும். 50 வெளியில் போச்சுன்னா 3 4 5. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிற அந்த முதல் நம்பரை ப்ளஸ்ஸு, ரெண்டாவது நம்பரை மைனஸு, மூணாவது நம்பர் ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த 50 காமனாக வெளியில் இருக்கும். இந்த 2 இன்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, உள்ளுக்குள்ள 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். அப்போ என்ன ஆகும்? 2 இருக்கிற இந்த காலமையும் இந்த ரோவையும் விட்டுறணும். இந்த 4 நம்பர் குறுக்கு பெருக்கல் பண்ணால் 2 இன்ட்டு 5 ஒரு 10, 4 இன்ட்டு 4 ஒரு 16. அடுத்து -3 இன்ட்டு 3 இருக்கிற இந்த காலம் இந்த ரோவை விட்டுறணும். 2 இன்ட்டு 5 ஒரு 10, 5 இன்ட்டு 4 ஒரு 20. சரியா? அடுத்து ப்ளஸ் ஒரு 3 இன்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், உள்ள 2 குட்டி ப்ராக்கெட், நடுவில் ஒரு மைனஸ். 3 இருக்கிற இந்த காலத்தையும் இந்த ரோவை விட்டாச்சுன்னா 2 இன்ட்டு 4 ஒரு 8, 5 இன்ட்டு 2 ஒரு 10. இவ்வளோ தான் மொத்த மதிப்பெண்கள். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 50, 2 இன்ட்டு 10 மைனஸ் 16 ஒரு -6, -3 இன்ட்டு 10 மைனஸ் 20 ஒரு -10, ப்ளஸ் ஒரு 3 இன்ட்டு 8 மைனஸ் 10 ஒரு -2. சரி, 8 மைனஸ் 10 ஒரு -2. அப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரு 50 இன்ட்டு 2 மைனஸ் 6 ஒரு -12, -3 -10 ப்ளஸ் 30, 3 இன்ட்டு -2 ஒரு -6. சரிங்களா? ஸோ 12 ஒரு -12 -6 ஒரு -18, -18 ப்ளஸ் ஒரு 30, அப்போ ஒரு 12 ஆயிருமா? அப்போ 50 இன்ட்டு ஒரு 12. சரி, 50 இன்ட்டு 12 ஒரு 600. ஒரு 600. சரிங்களா? அப்போ டெல்டா 3னுடைய மதிப்பு வந்து 600. இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் அப்புறம் வரிசையாக எழுதிக்குவோமா? கிடைக்கிற ஆன்சர் வரிசையாக எழுதிக்கிறேன். டெல்டா என்ன கிடைச்சது அப்படின்னா டெல்டாவோட மதிப்பு பாருங்க மேலே. டெல்டா வந்து 20, டெல்டா 1 600, டெல்டா 2 200. சரிங்களா? டெல்டா வந்து 20, டெல்டா 1 வந்து 600, டெல்டா 2 ஒரு 200, டெல்டா 3 அகெயின் ஒரு 600. சரிங்களா? அப்புறம் என்ன செய்யலாம்? கிராமரின் விதிப்படி
கிராமரின் விதிப்படி முதல்ல என்ன செய்யலாம், எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா. டெல்டா 1 வந்து எவ்வளவு? 600 பை ஒரு 20. சரிங்களா? 0 0 கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணோம்னா ஒரு 30. அப்போ எக்ஸினோட மதிப்பு ஒரு 30. சரியா? அப்போ ஒய் மதிப்பு எவ்வளவு? டெல்டா 2 பை டெல்டா. டெல்டா 2 வந்து எவ்வளவு? 200. 200 பை 20. 0 0 கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணால் ஒரு 10. அப்போ 10 ரூபாய். அடுத்து இசட் ஈக்குவல் டு டெல்டா 3 பை டெல்டா. டெல்டா 3 அகெயின் 600. 600 பை 20. அப்போ இது ஒரு 30 ரூபா. அப்போ இந்த எக்ஸுங்கிறது ஒரு தோசையின் விலை, அப்படிதானா? ஒரு தோசையின் விலை எக்ஸ். ஒய்ங்கிறது ஒரு இட்லியின் விலை. இசட்ங்கிறது ஒரு வடையின் விலை. சரியா? இது ஒவ்வொன்றினுடைய ஒரு பீஸோட விலை கிடைச்சிட்டு, ஒரு தோசையினுடைய விலை எவ்வளவு, ஒரு இட்லியினுடைய விலை எவ்வளவு, ஒரு வடையினுடைய விலை எவ்வளவு தெரிஞ்சுட்டு, அப்போ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு பாருங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்க. 350 ரூபாய் இருந்தது. அவர்கள் 3 தோசைகள் 6 இட்லிகள் 6 வடைகள். 3 தோசைகள்னா 3 எக்ஸ், 6 இட்லிகள்னா 6 ஒய், 6 வடைகள்னா 6 இசட். சரிங்களா? அப்போ 3 எக்ஸ் பிளஸ் 6 ஒய் பிளஸ் 6 இசட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். சரியா? வைக்கிறது பாருங்க. therefore எனவே 3x பிளஸ் 6y பிளஸ் 6z. இதான் அவங்க சாப்பிட்டது. 3 தோசை, 6 இட்லி அண்ட் 6 வடை. சரிங்களா? எவ்வளவு? 3 இன்ட்டு தோசையின் விலை எவ்வளோ சொன்னோம்? எக்ஸினோட வேலை வந்து 30. அப்போ 3 இன்ட்டு 30 ப்ளஸ் 6 இன்ட்டு 10 ப்ளஸ் ஒரு 6 இன்ட்டு 30. அப்போ எவ்வளோ ஆச்சுன்னா இது ஒரு 90, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 180. சரிங்களா? 180, 240, 330. சரிங்களா? அப்போ அவர்கள் மொத்தமாக சாப்பிட்ட தொகை 330. சரிங்களா? அவர்கள் சாப்பிட்ட தொகை அவர்கள் சாப்பிட்டதின் மொத்த விலை ரூபாய் 330. சரிங்களா? ரூபாய் 330. சரிங்களா? அவர்கள் கையில் இருந்து எவ்வளோ இருந்துச்சு? அவர்கள் கையில் அவர்களிடம் இருந்த பணம் அவர்களிடம் இருந்த பணம் வந்து ரூபாய் 350. அவங்கள்ட்ட மொத்தம் 350 ரூபா இருந்துச்சு. இப்போ 330 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்காங்க. அப்போ அவங்களால என்ன செய்ய முடியும்? பணத்தை செலுத்த முடியும். எனவே therefore அவர்களால் பணத்தை செலுத்த முடியும். அவர்களால் பணத்தை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே? அவங்க கையில் மொத்தம் 350 ரூபா இருக்குது. 330 ரூபாய்க்கு தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் கையில் இருக்கிற காசை கொண்டு என்ன பண்ணி முடியும்? அவங்களால பே பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேப்பா? இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.